ஹாய் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நாசிலம்மா எப்படி செய்யுது நான் காட்ட போகிறேன். நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன், பூண்டு எடுத்துருக்கிறேன், ஒரு வெங்காயம் எடுத்துருக்கிறேன், அதுக்கப்புறம் தக்காளி பழம் எடுத்துருக்கேன், ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன். நான் இது எல்லாத்தையும் தனித்தனியாக அரைக்க போகிறேன். இது வந்துட்டு மிளகாவோட அரைக்க போகிறேன். இது என்ன பார்த்திங்கன்னா பட்டை மிளகாவை வந்து சூடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 20 நிமிஷம் ஊறினோன்னே அது கொஞ்சம் சாஃப்டாகனோடனே அதோடு சேர்த்து தக்காளி பழம், சின்ன பெரிய வெங்காயம், மெயினாக சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட சேர்த்து அரைக்க போகிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சும் சேர்த்துக்க போகிறேன். இஞ்சி ரொம்ப தேவையில்லை, கொஞ்சம் போதும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த நெத்திலியை வந்துட்டு நான் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். நம்ம ஏன் வந்துட்டு இந்த நெத்திலி பொரிக்கணும்னா, பொரிச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதை பொரிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு அந்த நெத்திலியோட ஃப்ளேவர் வந்துட்டு இதில் இருக்கும். நம்ம அந்த நெத்திலி எண்ணெயோட தான் அந்த என்ன சொல்லுவாங்க, இஞ்சி கொஞ்சம் சேர்த்தன அந்த இஞ்சி வெங்காயத்தோட, அதாவது நாசிலம்மா சாம்பல் வந்துட்டு நெத்திலி பொடியும் தேவை இருக்குது. அப்போ நெத்திலி பொடி பொரிச்சு எடுத்துக்கிட்டு அது மொறுன்னு பொரிச்சு எடுத்துக்கிட்டு அது தனியாக சைடிஷ் மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் என்னது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சம்பல் செய்யும் போது இந்த நெத்திலி பொடி பொரிக்கும் போது இதோட அந்த எசன்ஸ் இறங்கும்ல, அது வந்து ரொம்ப முக்கியம் நாசிலம்மா சாம்பலுக்கு. ஸோ வந்துட்டு இந்த நாசிலம்மா சாம்பலுக்கு வந்து நெத்திலி பொடியை பொரிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா வந்துட்டு இந்த எசன்ஸ்க்காக. அப்படி நீங்கள் கச்சா வேணும்னா கச்சாவும் சைடிஷாக வைக்கலாம். ஆனால் நான் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டேன் ராத்திரியே. இது வந்துட்டு ஆக்சுவலி என்னோடய ஹஸ்பண்ட் சாப்பிட்றதுக்காக வறுத்தாரு. ஆனால் நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்க போகிறேன். நான் வந்துட்டு தனியாக பொரிக்க போகிறதுக்கு. ஆனால் அந்த கச்சம் தான் பொரித்து வச்சுக்கணும். இது ரெண்டு தான் சைடிஷ். என்னது முக்கியமான பொருள் என்னது நாசிலம்மாக்கு. ஸோ இது பொரிச்சு எடுத்துக்கலாம் நல்லா மொறுன்னு. உங்கள் வீட்டில் என்ன மக்களே? இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்துட்டு எங்கள் அண்ணன் வந்துருக்கிறாரு. ஸோ பிளான் வந்துட்டு கடையில் வாங்கலாம். ஆனால் இன்றைக்கி கடை வந்துட்டு 10 மணிக்கு தான் திறக்கும். ஆனால் எங்கள் அண்ணன் மெல்லமையாக போகணும்னு சொல்கிறாரு, அவருக்கு வேலை இருக்குன்னு. அதனால நான் வீட்லேயே டக்குன்னு நாசிலம்மா செய்யலான்னு நினச்சேன். இது ஆக்சுவலி கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸி. அதான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இதோட கலர் மாறு பாருங்கள். என்னோடய இதெல்லாம் இதில் இறங்குது. இதில் பொரிச்ச பிறகு நல்லா மொறுன்னு பொரிச்ச பிறகு நான் அந்த இது ஊற்றும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இது பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம். ஓகே, இப்போ வந்து நான் இது வந்து என்னத்துக்கு அரைக்க போகிறேன்னா, தக்காளி வெங்காயம் பட்டை மிளகா வந்துட்டு அரைக்க போகிறேன் தனியாக. ஓகே, 2 பேட்ச். ஓகே, இது பார்த்திங்களா, இது இதில் பார்த்திங்கன்னா நான் அந்த வெட்டி வச்சேன் அந்த தக்காளி பழம் வெங்காயம் இதை போட்டு அரைச்சிக்கிறேன். ஓகே, இது பார்த்திங்களா மக்களே, இதோட கலர் பாருங்கள். இந்த நெத்திலி கருவாடு இந்த பாருங்கள் இப்படி பொரிச்சு நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்த பிறகு இங்கே பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த நெத்திலியோட கருவாடோட எசன்ஸ் இதில் இறங்கிருச்சுல, அந்த டைம் இந்த அரைச்சி வச்சதை இந்த போட்டுக்கிட்டோம். இது போட்டுக்கிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். நான் வந்து இது வச்சுக்கிறேன், போட்டுருக்கேன். எல்லாத்தையும் நான் ஊற்றிட்டேன். ஊற்றின பிறகு இது இதில் வந்துட்டு மிக்ஸ் ஆகணும். இது வந்து நிறைய இருக்கிறதுனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்போ அந்த டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு இதை போட்டு இது வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம 2 வச்சு நாரிக்கும். இதை பாருங்கள் மக்கள், அப்படியே மாவு மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கொஞ்சம் வந்துட்டு இருக்கு, இதே இதில் ஊற்றிக்கலாம். இன்னொன்று இருக்குது, நான் அப்படியே அரைச்சி ஊற்றிட்டு போகிறேன். ஓகே மக்களே, இது பார்த்திங்களா நான் அந்த 2வது பேட்சும் எடுத்து ஊற்றிட்டேன். இது பாருங்கள் இப்போ எப்படி. ஐயோ, அப்புறம் இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஓகே,
இது நல்லா வேகணும். ஓகே, அதுக்கு தேவை எண்ணெய் ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் கோழி பொரிக்க எண்ணெய் எடுத்து வச்சு நான் இதுக்கு எடுத்து பாய்க்கிறேன். இல்லைட்டு அந்த மிளகா சாந்து வந்து வேவாது, மிளகா வடை எடுப்போம். அதனால் நீங்கள் இது மாதிரி சேர்த்து விட்டுக்கோங்க. ஓகே, இது வந்துட்டு நல்லா வேகணும். ஓகே, இது வந்து தெரிக்கும் எல்லா இடமும் பாருங்கள் எப்படி. அதனால் நம்ம மூடி விட்டுப்போம், அப்பப்போ கிண்டிக்கலாம். ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து சோறு தான் செய்ய போகிறோம், நசிலமா சோறு. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இஞ்சி, பூண்டு, தேங்காய் பால். இது பாருங்கள், நான் இந்த மாதிரி தான் தேங்காய் பால் வேணும். ஆனால் என் வீட்டில் வந்து தேங்காய் பால் பத்தில் கடையெல்லாம் க்ளோஸ். அதனால் நான் தேங்காய் பால் எடுத்துகிட்டு போகிறேன். அரைச்சி எடுத்துக்கலாம். சோறு நான் எப்படி செய்யுது நான் காட்டுறேன். இதுதான் தேவையான பொருட்கள். பூ தனியாக, பால் தனியாக நான் எடுத்துக்கிட்டேன். இதோட விசேஷம் சொல்ல போகிறேன். இது எங்கள் அண்ணன் வாங்கிட்டு வந்தது. இது என்னென்னா வந்துட்டு ஓகே, நான் வந்து இந்த இஞ்சியோட விசேஷத்தை சொல்ல போகிறேன். இது வந்துட்டு காட்டில் விளையிற இஞ்சி, நல்லா கோல்டான இடத்துல, பனியான இடத்துல நல்ல இஞ்சி, சளிக்கெலாம் நல்லது. உங்களுக்கு அந்த மாதிரி கடைச்சா வாங்கி இஞ்சி தண்ணி செஞ்சு குடிங்க. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு தேவையான பொருட்கள் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கிட்டேன். ஓகே, நம்ம இதை சேர்த்துக்கலாம். பால் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷு குக்கை பாய்க்கும் போது நிறைய தண்ணி போட்டுக்கூடாது. ஓகே, நான் இன்றைக்கி வந்து நெய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எண்ணெய் பாய்ச்சிக்கலாம், பட்டர் பாய்ச்சிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி நெய் எடுத்துருக்கிறேன். கடைசியாக தேவையான அளவு உப்பு. எனக்கு பயமாக இருக்குது உப்பு நிறையா போச்சுன்னா நம்ம சாப்பிட முடியாது. குறைவாக இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம். அதனால் நீங்கள் பாருங்கள் இப்படி அப்பப்போ நடுவிலையும் இதையும் கிண்டி விட்டுக்கணும். இப்படி அது இந்த இடத்துல தீஞ்சிடும். ஓகே, அப்புறம் நான் இங்கே சிக்கனும் பொரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த பிரைன் பாய்ச்சிருக்கிறேன். அப்படி இது அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்குது. பார்ப்போம். ஓகே மக்களே, இப்போ நான் வந்து இதில் வந்து சுவை கூட்டுறதுக்கு நான் என்னென்ன சேர்க்குறேன் பார்ப்போம். நான் வந்து சீனி சேர்க்க போகிறேன். சீனி வந்துட்டு இந்த உரப்பை எடுத்துகிட்டு ஒரு நல்ல ஒரு இது கொடுக்கும். ஓகே, சீனி. அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன் இந்த சுக்கு பிராசம் இது கொஞ்சம். அதுக்கப்புறம் தேவையான உப்பு. இப்போதைக்கு இதுதான் நம்ம சேர்க்கணும். ஓகே, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு பார்த்து. ஆனால் இதுதான் நான் சேர்ப்பேன். ஓகே, லாஸ்ட் டச் நான் கொஞ்சம் நேரம் சேர்ந்து காட்டுறேன். ஓகே, இந்த பாருங்கள் மக்களே, இதோட டெக்ஸ்சர் பாருங்கள். எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது. அந்த ஒரு டார்க் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்படி தான். அதுக்கப்புறம் இந்த சிக்கன் பொரியில் ஒரு பேட்ச் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த பொரிச்சு வச்சு நெட்டி இருக்குது. நல்லா போகணும். நல்லா ஒரு நல்ல ஒரு டார்க் கலரில் வரணும். உரப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் சீனி சேர்த்துக்கோங்க. அப்போ வந்துட்டு இந்த உரப்பு கொஞ்சம் கம்மியாக ஆகும். இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கிறோம் மசாலா கலரு. நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மசாலா டீயும் ட்ரெடிஷ்னலாக செய்ய போகிறேன். இதையும் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு நான் வந்துட்டு ஏலக்காய், ஒரு பூ, 2 பூ. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நிறைய செய்ய போகிறேன், வீட்டில் ஆள் இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் இந்த கிராம்பு. மக்களே பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி இந்த இஞ்சும் போட போகிறேன். ஓகே, மசாலா இஞ்சி டீ இன்னைக்கு. ஓகே மக்களே, இது பார்த்திங்கன்னா நான் நல்லா பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வந்துடுச்சு. இப்படி தான் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இந்த பால் தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்றிட்டு ஃபுல்லாக ஊற்றிக்குவோம். எல்லாத்தையும் இன்றைக்கி இந்த டீயை குடிக்க வைப்போம். அதுக்கப்புறம் இங்கேயும் நம்மளோட சாம்பல் வெந்துக்கிட்டு இருக்குது. இங்கே நம்மளோட சிக்கன் ரெடி ஆச்சு. ஓகே மக்கள், இங்கே வந்து டீ தூள் பிராண்ட் தான் பாய்க்கிறேன்.
இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி நிறைய எடுத்துருக்கேன். எடுத்து இதுக்குள்ளே போட்டுருவேன். இதுக்குள்ளே நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே போட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட சீனி வந்து இது, அப்புறம் இந்த பால் இது. ஓகே, சீனி வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கலந்துக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் ஒரு ஜக்கில் ஊற்றி வச்சுட்டு சீனி தனியாக வச்சாலும் தேவையான அளவு அவங்க போட்டுக்குவாங்க. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த மசாலா ஜிஞ்சர் டீ ரெடி ஆச்சு. ஓகே மக்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா சோறும் ரெடி ஆச்சு, நல்லா பூ போல் வந்திருக்கு மக்களே. ஹாய் மக்களே, ஃபைனல் டச் நியூ இயர்க்கு இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு பர்த்டேவும் செய்கிறோம். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, நசிலம்மா ரெடி ஆச்சு. இது பீனட் கச்சா ஃப்ரைட் சிக்கன், நெத்திலி கருவாடு பொரிச்சது, அப்புறம் இந்த பாருங்கள் இந்த சம்பல், இங்கே பாருங்கள் எப்படி ஒரு சாஸ் மாதிரி சும்மா அங்கே பாருங்கள் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இந்த சிக்கன், அதுக்கப்புறம் இதுதான் நாசிலம்மா சோறு. இங்கே பாருங்கள் எப்படி மினுக்குது, ஷைனிங் பண்ணுது. ஓகே, இன்றைக்கி இதுதான் சாப்பாடு வீட்டில். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இது மசாலா டீ. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எனக்கு தெரியல இவங்களாம் எவ்வளோ சுகர் குடிப்பாங்க, அதனால் நான் தனியாக சுகர் வச்சுருக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய், ஹாப்பி நியூ இயர். ஹாய் மக்களே, நான் சொல்லியிருந்தேன்ல இன்றைக்கி என்னோடய பேபி பிறந்த நாள் செய்கிறேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து இது வாங்கியிருந்தேன், ரெட் கேண்டில், 2 வயசு ஆகுது. ஸோ நான் உங்களுக்கு இது எப்படி இதை பற்றி டெக்கரேஷன் பண்ணி காட்டுறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஆக்சுவலி நான் அயன் பண்ணிட்டேன், எங்கெல்லாம் தூக்கி போட்டு எல்லாம் நெளிஞ்சு போய் கிடக்குது. இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் பார்ட்டி. ஓகே, இந்த நடுவில் குத்திட்டு 2 வயசு பெரிய நல்லா கொஞ்சம். அண்ட் தென் நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேண்டில் வாங்கியிருக்கோம். இதையும் நாங்கள் அங்கே சுருவ போகிறோம். அதுதான் பிள்ளைங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் அங்கே எங்கள் கேக் வச்சுருக்கோம். அந்த மாதிரி என்னம்மா. ஓகே மக்கள், இந்த ரெடி ஆச்சு. பிள்ளைங்க விட மாட்டேங்கிறாங்க எங்களை செய்கிறதுக்கு. இப்படி தான் லாஸ்ட் டச். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஹாய் மக்களே, ஹாப்பி நியூ இயர். பார்த்தீங்கன்னா இதுதான் நாசிலம்மா கச்சா, நெத்திலி, முட்டை, கோழி இங்கேயும் வச்சுருக்கேன் நான். அப்புறம் சம்பல், வெள்ளரிக்காய். இதுதான் ஃபுல்லான ஒரு மீல். நம்ம பொரிச்ச முட்டை கூடயும் வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு எப்படி இருக்குது சொல்கிறேன், சாப்பிட்டு பார்த்துட்டு. இப்படி தான்
உரப்பாக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எனக்கு எப்படி இருக்குது சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.